ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. இந்த நாள் ஆசீர்வாதமான நன்மையான நாளை கர்த்தர் மாற்றி தருவாராக. லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 38வது வசனம். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பர்திமே என்கிற குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். இயேசு அவனை கடந்து போகிறார். இதை அறிந்து அவன், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சத்தமிடுகிறான். அவன் சத்தமிட்ட போது அங்கே இருந்த சிலர் அவனை அதட்டினார்கள். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, யாரோ வந்து நம்முடைய வாழ்க்கையில அதிகாரம் எடுக்கிறார்களா? வழியருகே உட்கார்ந்து ஒருவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவனை யாரோ சிலர் வந்து அதட்டுகிறார்கள். நீ பேசக்கூடாது, நீ சத்தம் போடக்கூடாது என்று. ஏன் மற்றவர்களுக்கு இந்த இடம்? இயேசு அழகாய் சொல்லுகிறார் பாருங்கள். அவர் நின்று அவனை என் கிட்ட வர சொல்லுங்கள் என்கிறார். நமக்கு நன்றாய் தெரிந்த வேத பகுதியானது. இந்த நாளிலே தியானத்திற்காய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை கொண்டு பேசுகிறார். நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற தூரம், மூன்றாவது நபர்கள் உள்ளே பிரவேசித்து நம்மேல் அதிகாரம் எடுப்பதற்கு நாம் கொடுக்கிற இடம். நம்மேல் அதிகாரம் அவருக்கே உரியது. அவர் நம்மிடத்திலே அவருடைய அதிகாரத்தை காண்பிக்கட்டும். அவர் நம்மிடத்துல உரிமை பாராட்டட்டும். யாரோ வழி நடப்பவர்கள், யாரோ முன்னெடுப்பவர்கள் வந்து நம்மை அதட்ட, நம்மேல் அதிகாரம் எடுக்கிறார்கள் என்றால் அது நாம் கொடுத்த இடமே. நாம் எப்படி இடம் கொடுக்கிறோம்? தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற தூரம். ஆமென். மூன்றாவது நபர்கள் உங்க வாழ்க்கையில் அதிகாரம் எடுக்கிறார்களா? இன்னும் தாமதியாமல் கர்த்தர் அண்டை வர பாருங்கள். இங்கே பாருங்கள், அவன் எப்பொழுது இயேசுவுக்கு பக்கத்துல வருகிறானோ அதன் பிறகு யாருமே அவனை அதட்டவில்லை. அவன் தன் விருப்பத்தை சொல்லுகிறான். அவன் பேசுகிறது, யாருமே தடுக்கவில்லை, யாரும் அதிகாரம் எடுக்கவில்லை. இயேசு அண்டை நெருங்குகிறவர்களை பரலோகமே ஆட்கொள்ளும் தவிர வேறு யாரும் அவர்கள் மேல அதிகாரம் செலுத்த முடியாது. இன்று உங்க வாழ்க்கையில தேர்ட் பர்சன்ஸ், மூன்றாவது நபர்கள், ஆமென், உள்ளே வந்து உங்க மேல அதிகாரம் எடுக்கிறதுனால உங்களால எதுவுமே செய்ய முடியல, சத்தமிட்டு கூப்பிட முடியல, எதையுமே செய்ய முடியல. இதற்கு நாம் கொடுத்த இடமே காரணம். இயேசு அண்டை நெருங்குவோம், அவருடைய ஆளுகைக்கு உட்படுவோம். ரூத்தை பார்த்தீர்களா? ஆமென். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் போவாஸ் இருந்த இடத்தில் போய் அவர் பாதப்படியிலே படுத்து அவரிடத்திலே சொல்லுகிறார், போர்வையை விரியும் என்று. அதன் அர்த்தம் என்ன? என் வாழ்க்கையில அதிகாரம், உரிமை எல்லாமும் ஒருவருக்கு மாத்திரம். அந்த ரூத் மேன்மைப்படுத்தப்பட்டாள், கனப்படுத்தப்பட்டாள். இயேசு அண்டை நெருங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, உம்மை விட்டு தூரமாய் நின்று பலர் என்று எங்க வாழ்க்கையில அதிகாரம் எடுத்து எங்களை அதட்டுகிற ஒரு பரிதாபமான நிலை காணப்படுகிறதப்பா. இதற்கு நாங்கள் இடம் கொடுத்ததே காரணம். கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக. உம்மை அண்டி சேர, கிட்டி சேர கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தார். எங்களுக்கும் உமக்கும் நடுவிலே எந்த இடைவெளியும் வராதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.